வெல்கம் டு டியூட்டர் ஹீரோ. டியூட்டர் ஹீரோட சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்துட்டு எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன். ஸோ எரர் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ எரர் அப்படின்றது வந்துட்டு பக் இந்த ப்ரோக்ராம், அதாவது வந்துட்டு உங்கள் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் த ஃபால்ட் ஆஃப் த ப்ரோக்ராமர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரோக்ராமரோட மிஸ்டேக்காக இருக்கும். நிறையா வருஷத்தில் வந்துட்டு அது ப்ரோக்ராமரோட மிஸ்டேக் தான் இருக்கும். சிஸ்டமோட மிஸ்டேக் வந்துட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எலிமினேட்டிங் எரர்ஸ் இஸ் கால்டு, அதாவது வந்துட்டு அந்த எரரை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலிமினேட்டிங் எரர் இஸ் கால்டு டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் எரர் அப்படின்றது இருக்குது. ஒன்று வந்துட்டு சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்டாக்ஸ் எரர் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பைத்தான் ஃபைண்ட்ஸ் வென் இட் பார்சஸ் த சோர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ பைத்தான் அப்படின்றது இந்த எரரை எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமுங்கிறத வந்துட்டு பார்ஸ் பண்ணுறப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ பார்சிங் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரட்டர் அப்படின்றது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்பிரேட் பண்ணுறப்போ அந்த விஷயங்கள் அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா பார்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாம் கொடுக்கக்கூடிய இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்துட்டு மெஷின் லாங்குவேஜுக்கு புரிகிற மாதிரி கன்வர்ஷன் பண்ணுறப்போ, ஸோ அந்த ஒரு ப்ராசஸை தான் நம்ம பாசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எரர் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ பைத்தான் வில் எக்ஸிட் த ப்ரோக்ராம் வித்தவுட் ரன்னிங் எனிதிங். ஸோ இது எந்த மாதிரி டைமில் வந்துட்டு எக்ஸிட் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு இன்டர்பிரட்டர் அப்படின்றதுனால வந்துட்டு லைன் பை லைன் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ இதே கம்பைலர் அப்படின்னா ஹோல் ப்ரோக்ராமை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எங்கெங்கே எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ ஆனால் வந்துட்டு இதில் ஃபஸ்ட் லைனில் எரர் இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் லைனோட கட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ அந்த எரரை நீங்கள் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் செகண்ட் லைனுங்கிறத இன்டர்பிரட்டே பண்ணும். ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ சின்டாக்ஸ் எரர்னா என்ன மாதிரியான எரரை வந்து நம்ம சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்டாக்ஸ் எரருங்கிறது நாம் வந்துட்டு ப்ரோக்ராமோட சின்டாக்ஸிலிருந்து மாதிரி ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னம்னா அந்த மாதிரியான எரரை வந்துட்டு சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான எரர் என்ன அப்படின்னா, புட்டிங் எ கீவேர்ட் அட் ராங் பிளேஸ். சரிங்களா? ஸோ கீவேர்டை வந்துட்டு தப்பான வந்துட்டு இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ எந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு நம்ம தப்பான இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னம்னா, வேரியபிள் நேமாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கீவேர்டு அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது. ஃபங்க்ஷன் நேமாக வந்துட்டு நம்ம இந்த கீவேர்டு அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா அது வந்துட்டு எரர் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு காமிக்கும். மிஸ்பெல்லிங் த கீவேர்டு. சரிங்களா? கீவேர்டை வந்துட்டு மிஸ்பெல் பண்ணுறது. சரிங்களா? கீவேர்டுக்கான ஸ்பெல்லிங் அப்படின்றது வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு எரர் அப்படின்றது வரும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பைத்தான் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்டென்டேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் அப்படின்றது ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பிளாக்கோட லிமிட்டேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிமிட்டேஷன். ஸோ இங்கே வந்துட்டு பிளாக்கெல்லாம் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னம்னா அந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்பேசிங் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்துட்டு கர்லி பிரேசஸ் அப்படின்றது வந்து பிளாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இன்டென்டேஷன் அப்படின்றது கரெக்டாக இல்லை அப்படின்னா எரர் அப்படின்றது வரும். ஸோ ஃபர்கெட்டிங் த சிம்பிள்ஸ் சச் அஸ் கமா, ப்ராக்கெட்டு, குவேர்ட்ஸ் அந்த மாதிரி, அதாவது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமாவை மிஸ் பண்ணிடுறது, ப்ராக்கெட் அப்படின்றது மிஸ் பண்ணிடுறது, கோட்ஸுங்கிறது ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல போடாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான எரர் அப்படின்றது வந்துட்டு ஸோ நாம் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால வர்ற எரர். சரிங்களா? ஸோ ரெண்டாவது டைப் ஆஃப் எரர் அப்படின்றது பார்த்திங்கன்னா சின்டாட்டிக்காக வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கும், ஆனால் வந்துட்டு லாஜிக்கல் மிஸ்டேக் அப்படின்றது பண்ணியிருப்போம். அது என்ன மாதிரியான லாஜிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான எரர்ஸ், அதாவது லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கக்கூடிய எரரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரையிங் டு ஆக்சஸ் ஃபைல் விச் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ஒரு ஃபைலே இல்லை, அந்த ஃபைலை போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். எந்த மோடில் அப்படின்னா ரீட் மோடில். ஸோ ரீட் மோடில் ஓப்பன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எரர் சொல்லும். ஃபைல் இருந்துச்சுன்னா தான் அதை ரீட் மோடில் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பர்ஃபார்மிங் த ஆப்ரேஷன் ஆஃப் இன்கம்பேட்டபிள் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு இன்கம்பேட்டபிள் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு இன்டிஜர் இன்புட் அப்படின்றது வாங்கணுன்ற இடத்துல வந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை வாங்குறது, அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு எனக்கு எரர் சொல்லும். ஸோ இன்கம்பேட்டபிள் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்றது வாங்குறது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு நம்பரை வந்துட்டு 0வால் டிவைட் பண்ணுறது. ஸோ 0வால் எந்த ஒரு நம்பரையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான எரர். அதே மாதிரி யூஸிங் அன் ஐடென்டிஃபையர் விச் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ ஒரு பர்டிகுலர் ஐடென்டிஃபையரை டிஃபைன் பண்ணல, அதை போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு பிரிண்ட்டுக்குள்ளே வந்துட்டு த ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபையர் நேம் வந்துட்டு மிஸ்டேக்கனாக கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருப்போம், அங்கே போய்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸாக வந்துட்டு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான எரரெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரன் டைம் எரர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
சரிங்களா. சின்டாட்டிக்காக அது வந்துட்டு கரெக்டாக இருக்கலாம், பட் வந்துட்டு லாஜிக்கல் மிஸ்டேக்னால வந்துட்டு அந்த எரர் அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான எரரை வந்துட்டு ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எரரை வந்துட்டு 2 டைப்பாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு சின்டாக்ஸ் எரர், இன்னொன்று வந்துட்டு ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். an exception is an event which occurs during the execution of a program. சரிங்களா. எக்ஸப்ஷனுங்கிறது ஒரு ஈவெண்ட்டு. இது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் அப்போ அக்கர் ஆகும். தட் டிஸ்ரப்ட்ஸ் த நார்மல் ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இது வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும், எதோட ப்ரோக்ராமோட நார்மல் ஃப்ளோ அப்படின்றது வந்துட்டு டிஸ்ரப்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. டிஸ்ரப்ட் அப்படின்றது என்னென்னா, ஸோ நார்மலாக வந்துட்டு அந்த ப்ரோக்ராமுங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாமல் தடுக்கும். அதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸப்ஷன் சொல்லுவோம். எக்ஸப்ஷன் இல்லை எரர் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லுவோம். how to handle the exception. சரிங்களா. ஸோ எக்ஸப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா ட்ரை எக்ஸப்ட் எல்ஸ் அப்படின்ற பிளாக் மூலமாக வந்துட்டு நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ட்ரை பிளாக் அப்படின்றது என்ன, எக்ஸப்ட் பிளாக்குங்கிறது என்ன, எல்ஸ் பிளாக் அப்படி என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வந்துட்டு எனக்கு இந்த கோடில் இருந்து தான் வந்துட்டு எரர் ஜெனரேட் ஆகுது அப்படின்னு நான் சஸ்பீஷியஸாக நினைக்கிற அந்த கோடை, அதாவது வந்துட்டு நான் சந்தேகப்படுற அந்த கோடை வந்துட்டு நான் எதுக்குள்ளே கொடுப்பேன் அப்படின்னா ட்ரை பிளாக்குள்ளே வந்துட்டு கொடுத்துடுவேன். சரிங்களா. எக்ஸப்ட் பிளாக், இஃப் சப்போஸ் அந்த ட்ரை பிளாக்ல இருக்கக்கூடிய கோடில் வந்துட்டு எரர் அப்படின்றது ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா அது எங்கே ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னா எக்ஸப்ட் பிளாக் அப்படின்றதுக்கு வந்துட்டு போகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த எரரை வந்துட்டு என்ன பண்ணணும், அது அந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா எக்ஸப்ட் பிளாக்ல வந்துட்டு இருக்கும். இஃப் சப்போஸ் எந்த ஒரு எரரும் இல்லை, என்னோட ப்ரோக்ராமுங்கிறது வந்துட்டு கரெக்டாக ரன் ஆகுது அப்படின்னா ஸோ அது எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைன்ஸ் அப்படின்றது கண்டினியூ ஆகும். எல்ஸ் பிளாக்குங்கிறது வந்துட்டு எப்போ எரர் இல்லையோ அப்போ வந்துட்டு எங்கே போகும் அப்படின்னா எல்ஸ் பிளாக் அப்படின்ற பிளாக்குக்கு வந்துட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ட்ரை பிளாக்குங்கிறது வந்துட்டு சஸ்பீஷியஸ் கோட், அதாவது இந்த கோடில் எரர் ஜெனரேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய கோட் அப்படின்றது எங்கே கொடுப்பேன் அப்படின்னா ட்ரை பிளாக்ல. ஸோ இஃப் சப்போஸ் அங்கே எரர் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அந்த எரர் எங்கே ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னா எக்ஸப்ட் பிளாக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸப்ட் பிளாக்ல வந்துட்டு எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற கோடு வந்துட்டு அங்கே தான் எழுதியிருப்போம். எல்ஸ் பிளாக் இப்போ இஃப் சப்போஸ் வந்துட்டு என்னோட அந்த ட்ரை பிளாக்ல இருக்க கோடுங்கிறது பர்ஃபெக்டாக ரன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து எங்கே போகும் அப்படின்னா எல்ஸ் பிளாக் அப்படின்றதுக்கு போகும், எந்த ஒரு எரர் இல்லாமல் ரன் ஆச்சு அப்படின்னா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே பார்க்குறோம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரை அந்த இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு சிங்கிளாக ஒரு லைன் போட்டிருக்கோம். ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் வந்துட்டு என்டர் சம் நம்பர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்துட்டு இன்புட்டாக வாங்குகிறோம். அந்த வாங்குகிற வேல்யூங்கிறது வந்துட்டு இன்டிஜராக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அது ஏங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக வாங்குறது வந்துட்டு ஒரு நம்பராக இருக்கணும், இல்லை அப்படின்னா எரர் சொல்லும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அப்படின்றத வந்துட்டு இன்புட்டாக வாங்குறேன். ஸோ அதனால் எனக்கு என்ன எரர் வருது அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்றது வந்துட்டு வருது. ஸோ நீங்கள் வாங்க வேண்டிய வேல்யூ வந்துட்டு இன்டிஜரு. ஸோ ஆனால் வந்து நீங்கள் வாங்கியிருக்கக்கூடியது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் அப்படின்றது வந்துட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான எரர் இது. ஸோ அதை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்ல அதே லைன் வந்துட்டு நான் இங்கே கொடுத்துட்டேன். ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் சம் நம்பர் அப்படின்றது ட்ரை பிளாக்ல, அதாவது இந்த லைன்லேருந்து தான் எனக்கு எரர் வருது அப்படின்றதுனால ஸோ அந்த லைனை வந்துட்டு ட்ரை பிளாக்குள்ளே கொடுத்துட்டேன். இஃப் சப்போஸ் அந்த எரர் வந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எரர் ஜெனரேட் ஆகுது இல்லையா, அந்த எரர் எங்கே போகும் அப்படின்னா எக்ஸப்ட் அப்படின்ற பிளாக்குள்ளே போகும். அங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிண்ட்டில் வந்துட்டு யூ ஹேவ் என்டர்டு ராங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இஃப் சப்போஸ் நான் வந்துட்டு 10ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பர் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இன்டிஜர் நம்பர் தான், அந்த நம்பர் வந்துட்டு கரெக்டாக ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்படி ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு எங்கே போகும் அப்படின்னா அடுத்த பிளாக் வந்துட்டு எல்ஸ் பிளாக்கு போகும். ஸோ யூ ஹேவ் என்டர்டு 10 அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெசேஜுங்கிறது டிஸ்பிளே பண்ணும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு காமிச்சிருக்கேன் கீழே. ஸோ ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கேரக்டராக வாங்குறேன். கேரக்டராக வாங்குறப்போ எக்ஸப்ட் பிளாக்கு வந்துட்டு அது ஃபார்வர்ட் பண்ணும். யூ ஹேவ் என்டர்ட் ராங் டேட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு அவுட்புட் அப்படின்றது கிடைக்குது. ஸோ அதே வந்துட்டு 10ன்னு ஒரு நம்பர் வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்ஸ் பிளாக்கு வந்துட்டு கரெக்டாக போய் ரன் ஆகுது. அதில் வந்துட்டு யூ ஹேவ் என்டர்ட் வந்துட்டு 10 அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ அடுத்த கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், அதாவது வந்துட்டு ஏபின்னு சொல்லிட்டு 2 நம்பர் வாங்குகிறோம். ஸோ வாங்குகிற நம்பர் அப்படின்றது வந்துட்டு ஏதாவது வந்துட்டு நீங்கள் வாங்குகிற 2 நம்பரில் ஏதாவது ஒன்று வந்துட்டு கேரக்டராவோ இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு பர்டிகுலர் டைப்பில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூ எரர் போகும். ஸோ யூ ஹேவ் என்டர்டு ராங் டேட்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு மெசேஜ் வரும். ஸோ இப்போ என்னென்னா ஒரே ஒரு எக்ஸப்ட் தான் யூஸ் பண்ணணுமா, மல்டிபிள் எக்ஸப்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துட்டு நமக்கு கேள்வி வரும். ஸோ எத்தனை எக்ஸப்ட் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரைக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இதில் வந்துட்டு எத்தனை எரர்ஸ் வரும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நீங்கள் எழுதிட்டே போகலாம். ஸோ இங்கே அதுதான் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்துட்டு சி ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பியோட வேல்யூ வந்துட்டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா அது 0 டிவிஷன் எரர் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த எரர் வந்துட்டு எங்கே ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னா 0 டிவிஷன் எரர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே ஃபார்வர்ட் ஆகும். இஃப் சப்போஸ் நீங்கள் கொடுக்குறது வந்துட்டு வேல்யூ எரராக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸப்ட்டுக்கு போகும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய எரர் அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரியான எரர்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ 0 டிவிஷன் எரராக இருந்துச்சுன்னா 0 டிவிஷன் எரருக்கு வந்துட்டு போகும். ஸோ எல்ஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா த ரிசல்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குற வேல்யூ வந்துட்டு 10ன்னு கொடுக்குறேன், 5ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், கரெக்டாக வந்துட்டு டிவிஷன் நடக்கும். அப்போ 2ங்கிற வேல்யூ வந்துட்டு சியில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி எல்லா வேல்யூவும் பர்ஃபெக்டாக நடந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு எல்ஸுக்கு போகும். த ரிசல்ட் 2 அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு காமிக்கும். ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன். என்டர் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு 10ன்னு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது வேல்யூ வந்துட்டு ஏன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு வேல்யூ எரர் அப்படின்றதுக்கு போகும். இதில் வந்துட்டு யூ ஹேவ் என்டர்ட் ராங் டேட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு அவுட்புட் காமிச்சிருக்கு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 0 டிவிஷன் எரருக்கான உண்டான அந்த விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வந்துட்டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா 10/0. ஸோ 0வால் டிவைட் பண்ண முடியாதுங்கிறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா 0 டிவிஷன் எரர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். அங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா divide/0 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக கொடுக்குறேன். ஃபஸ்ட் வேல்யூ 10ன்னும் ரெண்டாவது வேல்யூ 5ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்துட்டு கரெக்டாக டிவிஷன் ஆகும். சியில் வந்துட்டு வேல்யூ 2ன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ அதை வந்துட்டு இப்போ கண்டிப்பாக இது வரைக்கும் கரெக்டாக ரன் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்குக்கு போகும்னு சொன்னேன். த ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் myfile.txt. ஸோ இந்த ஃபைல் அப்படின்றது இல்லவே இல்லை. ஆனால் அந்த ஃபைலை நான் எந்த மோடில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆர்டினா என்னென்னா ஆருங்கிறது வந்து ரீட் மோடு, டீங்கிறது வந்துட்டு டெக்ஸ்ட் மோடை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக டீங்கிறது யூஸ் பண்ணுறேன். இதே பி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது பைனரி மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஓ எரர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்புட் அவுட்புட் எரர். ஏன்னா நான் ஒரு ஃபைலே இல்லை, ஸோ அதை வந்துட்டு நான் இன்புட்டாக வந்துட்டு எடுத்து பண்ணுறதுனால இது ஒரு ஐஓ எரர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்றது வந்துட்டு நான் அந்த இடத்துல வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஐஓ எரர் ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா, ஸோ இல்லாத ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எரர் ஜெனரேட் ஆகும். அது வந்துட்டு எங்கே ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னா ஐஓ எரருக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ உங்கள் ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் ஒரு மெசேஜ் அப்படின்றது பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இஃப் சப்போஸ் அந்த இடத்துல வந்துட்டு ஃபைல் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் myfile.txt அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், எல்ஸுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் ஆகிடும். அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்துட்டு நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ அங்கே இல்லாததுனால எனக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மெசேஜ் வருது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ரீட் மோடில் ஒரு ஃபைல், அந்த ஃபைல் இருக்குது. ஆக்சுவலி myfile.txt அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை வந்துட்டு ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆப்ரேஷன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அதாவது ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி ரைட் ஆப்ரேஷன் அப்படின்றது பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து நம்ம ஐஓ எரர் வந்துட்டு ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபைல் டஸ் நாட் ஹேவ் ரைட் பெர்மிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் சப்போஸ் இது ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ரைட் அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த மாதிரி ரைட் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னா எல்ஸில் வந்துட்டு கண்டென்ட்ஸ் ஆர் ரிட்டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு காமிக்கும். ஆனால் நம்ம ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி ரைட் மோடில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால எரர் தான் ஜெனரேட் ஆகும். ஸோ ஃபைல் டஸ் நாட் ஹேவ் பெர்மிஷன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அப்படின்றது காமிக்கும். சரிங்களா? அடுத்து இருக்கிறது வந்துட்டு ஃபைனலி பிளாக்கு. ஸோ ட்ரையே, அதே மாதிரி எக்ஸப்ட்டு, அதே மாதிரி எல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ எனக்கு வந்துட்டு ப்ரோக்ராமில் வந்துட்டு ரெண்டு விதமாக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ கண்டென்ட் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு எனக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா எல்ஸ் பிளாக்குக்கு போகும். இஃப் சப்போஸ் அதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா எக்ஸப்ட் பிளாக் அப்படின்றதுக்கு போகும். ஸோ எனக்கு எல்ஸ் பிளாக்கில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து எக்ஸப்ட் பிளாக்குக்கு போனாலும் சரி, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு ரன் ஆகே ஆகணும். ஸோ எரர் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக எனக்கு ரன் ஆகே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நம்ம எங்கே கொடுப்போம் அப்படின்னம்னா ஃபைனலி ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு கொடுப்போம், ஃபைனலி பிளாக்குள்ளே கொடுப்போம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ஃபைனலி பிளாக் இஸ் ஸ்பெசிஃபைடு will be executed regardless if the try block raises an error or not. ஸோ அது ட்ரை பிளாக்குங்கிறது வந்துட்டு எரர் ரைஸ் பண்ணாலும் சரி, ரைஸ் பண்ணலைனாலும் சரி, இந்த ஃபைனலி பிளாக் அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. We can use the finally clause for clean up code that we always want to be executed. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு எதுக்குள்ளே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலிக்குள்ளே கொடுப்போம். இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு கோடு வந்துட்டு க்ளீனப்காக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? ஃபைனலி ஸோ இங்கே பாருங்கள்,
ஏஜ்னு வந்துட்டு ஒரு இன்புட் வாங்கியிருக்கேன். ஸோ எக்ஸப்ட்டில் வந்துட்டு வேல்யூ எரர், இங்கே வந்துட்டு ஒரு நம்பரை தான் நான் இன்புட்டாக கொடுக்கணும், 10 20 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை தான் நான் இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அதை தாண்டி வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்து அப்படின்னா வேல்யூ எரர் வரப்போகுது. ஸோ இஃப் சப்போஸ் நான் நம்பரை கரெக்டாக கொடுத்தேன்னா யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜ் வந்துட்டு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ நான் இங்கே வந்துட்டு தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், இன்வேலிட் ஏஜ் அப்படின்றது வருது. ஸோ அப்போவும் வந்துட்டு எனக்கு ஃபைனலியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுங்கிறது எக்ஸிக்யூட் ஆகுது. குட் பை இட்ஸ் கோயிங் டு எண்ட் அப்படின்ற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி நம்பருங்கிறது கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ அப்போ என்னது யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜ் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுது. அப்பையும் வந்துட்டு குட் பை இட்ஸ் கோயிங் டு எண்ட் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஃபைனலிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அது ஒரு 29 எக்ஸப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியலனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ எக்ஸப்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் கிளாஸ் வந்துட்டு எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு பேஸ் கிளாஸ் ஃபார் ஆல் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு அரித்மெட்டிக் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பண்ணக்கூடிய அரித்மெட்டிக் கேல்குலேஷனில் ஏதாவது வந்துட்டு எரர் வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு என்ன எரர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அரித்மெட்டிக் எரர் அப்படின்ற கிளாஸுக்கு கீழே வரும். அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ எரர். ஸோ இதில் ஓவர்ஃப்ளோங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு மேக்ஸிமம் லிமிட் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் அப்படின்றது ஒரு 4 பைட்டுன்னா ஸோ அது தாண்டி வந்துட்டு நம்ம கொடுக்குறப்போ இந்த ஓவர்ஃப்ளோ எரர் அப்படின்றது வந்துட்டு அக்கர் ஆகும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரருங்கிறது வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன் அப்போ கேல்குலேஷன் ஃபெயில் ஆகிறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எரர் வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர். ஜீரோ டிவிஷன் எரர்னா என்னன்னு தெரியும். ஸோ இப்போ தான் பார்த்தோம். ஸோ எப்போ வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணுறது வந்து 0வால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் ரைஸ் ஆகிறது வந்துட்டு ஜீரோ டிவிஷன் எரர். எண்ட் ஆஃப் ஃபைல் எரர். ஸோ எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் வந்துட்டு நோ இன்புட் ஃபார் ஃப்ரம் எய்தர் ரா இன்புட் ஆர் இன்புட் ஃபங்க்ஷன் அண்ட் த எண்ட் ஆஃப் ஃபைல் இஸ் ரீச்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ வந்துட்டு ரா இன்புட் அப்படின்ற ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறது. அதே மாதிரி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்றது ரீச் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ராசஸ் ஏதாவது பண்ணோம்னா அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த எரர் அப்படின்றது ரைஸ் ஆகும். சரிங்களா? இம்போர்ட் எரர். எப்போ வந்துட்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த எரர் அப்படின்றது வந்துட்டு ரைஸ் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு 29 இருக்குது. நான் வந்துட்டு சம் மட்டும் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் டு யூ ஆர் எனி ஆஃப் மை வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ, please don't forget to share with your social media contacts. Show your love and support to my channel through like, share and subscribe. It will promote my video so a lot of people get benefited. Thanks for watching once again.